சக்தி கோயில்ல அன்னதானம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கோயில் நிர்வாகிகள் சொல்றாங்க, எல்லாரையும் சாப்பிட வர சொல்லுங்க. இப்படி வழக்கமா நம்ம கோயில்ல ஏதோ விசேஷ நாளோ பிறந்த நாளோ ஏதாவது விசேஷ நாளைக்கு தான் எல்லாரும் அன்னதானம் பண்ணுவாங்க இந்த கோயில்ல. இதை தொடர்ந்து சக்தி தம்பி, நீங்க இந்த அன்னதானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சக்தி சொல்றாங்க, இதுல என்னென்ன இருக்கு, கடவுள் இந்த அன்னதானத்தை பண்ற நிலைமையில என்னைய வச்சிருக்காங்க, அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன்னு. எனக்கும் உங்க கூட சேர்ந்து என் கையால எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும்னு ஆசைதான். வேலை அதிகமா இருக்கிறதுனால வாரத்துல ஒரு நாள் தான் வர முடியுது. தம்பி, அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க இவ்வளவுல அன்னதானம் பண்றதே பெரிய விஷயம் தம்பி. தம்பி, இன்னைக்கு அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க, அப்புறம் நம்ம அன்னதானத்தை ஆரம்பிச்சிடலாம். சரின்னு போயிட்டு வந்துடுறேன். சக்தி அம்மனை கும்பிடுறாரு. சக்தி அம்மனை கும்பிட்டுட்டு கோயிலை விட்டு வெளியே வர்றப்ப பொன்னிய பாக்குறாரு சக்தி. பொன்னி அவங்க தாலியில குங்குமத்தை தொட்டு வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது தாலிலையும் பொன்னி தொட்டு வைக்கிறாங்க குங்குமத்தை. சக்தி பொன்னிக்கு தெரியாமையே பாக்குறாரு. பொன்னி ரெண்டாவது தாலியில வைக்கிறப்ப கவனிக்கிறாங்க பக்கத்துல இருக்கவங்க. தாலிக்கு தாம்மா பொட்டு வைக்கணும், மற்ற நகையில எல்லாம் பொட்டு வைக்க கூடாதுன்னு பொன்னி கிட்ட சொல்றாங்க. பாட்டி, உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது, அதுவும் தாலி தான். பாட்டி கேக்குறாங்க, அது எப்படிம்மா ஒரு பொண்ணு ரெண்டு தாலி போட்டுக்க முடியும், நீயே எடுத்து கட்டிக்கிட்டியாமா? இல்ல பாட்டி, அப்பன்னா உன் புருஷன் கட்டினதாமா? ஆமா பாட்டி, இது வேற ஒரு சம்பிரதாயப்படி கட்டின தாலி. சரிம்மா, இது உங்க குடும்ப வழக்கமா இருக்கும் போல, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. பொதுவா ஒரு பொண்ணு ரெண்டு தாலி போட்டுக்கிறது சரியானு தெரியலம்மா, அதுவும் மங்களகரமா உன் கழுத்துல மாங்கல்யமே இருக்கேம்மா, அப்புறம் எதுக்குமா ரெண்டாவதா இத போட்டிருக்க? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா, நல்லா சாமிய கும்பிட்டுக்க. ரெண்டாவதா இருக்க தாலிய சாமி உண்டியல்ல காணிக்கையா போட்டுரு. பொண்ணுக்கு தாலினா அது ஒன்னாதாமா இருக்கணும், அதனால முறைப்படி கட்டின தாலிய மாத்திரம் உன் கழுத்துல போட்டுக்க. பொன்னி சொல்றாங்க, எப்படி இருந்தா என்ன பாட்டி, எல்லாமே நம்ம மனசுதான் காரணம். நான் இந்த தாலிய நம்புறேன் பாட்டி, என்னால இந்த தாலிய கழட்ட முடியாது பாட்டி. இத எல்லாத்தையும் சக்தி கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் இருக்காரு. சந்தோஷப்படுறாரு பொன்னி அப்படி சொன்னதை நினைச்சு. பொன்னி கோயில்ல இருந்து அவங்க வேலை பார்க்குற பியூட்டி ஷாப்புக்கு போறாங்க. நடந்ததெல்லாம் அவங்க ஓனர் கிட்ட சொல்றாங்க பொன்னி. ஓனர் சொல்றாங்க, பொன்னி, உனக்கு தான் உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவ ஓடி ஒளிவான்னு பாத்துரலாம் பொன்னி. நம்ம கிட்டதான் அவளோட போட்டோ இருக்குல்ல, அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நீ கவலைப்படாத, அபிஷியலா ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடலான்னு சொல்லு. ஆளுகளை யாரையாவது செட் பண்ணி அவளை கட்டி தூக்கிட்டு வரணும்னாலும் சொல்லு, நான் உனக்கு உதவி பண்றேன். பொன்னி சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம், இவ்வளவு நேரமா நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு எனக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சதுக்கே நன்றி மேடம். இதோ பாரு பொன்னி, இந்த விஷயத்துல பயந்துகிட்டோ தயங்கிக்கிட்டோ என்கிட்ட இப்படி பேசாத, எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா பேசு. நீ சொல்றாங்க, சரிங்க மேடம். நீ காஃபி ஆறிற போது குடி, நாளை சந்திப்போம்.